அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகளே, ஒரு நாள் நீ என் விரலைப் பிடித்து நடக்கக் கற்றுக்கொண்டாய். நான் உன்னைப் பார்த்து என் மகள் எப்போதும் என் அருகில்தான் இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் வாழ்க்கையோ அப்படி இல்லை. ஒரு நாள் உன்னை என் வீட்டிலிருந்து வேறொரு வீட்டிற்கு அழைத்துச் செல்லும். அந்த நாளில் உன்னைச் சுற்றி எல்லோரும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உன் தந்தையின் இதயத்தில் ஒரு அமைதியான அழுகை இருக்கும். மகளே, மகளே, நீ சிறிய குழந்தையாக இருந்தபோது முதல் அடியை பார்த்து நான் மிகவும் மகிழ்ந்தேன். நீ முதலில் அப்பா என்று அழைத்தபோது என் உலகமே முழுமையானது போல உணர்ந்தேன். நீ விழுந்தபோது உன்னை தூக்கினேன். நீ அழுதபோது உன்னை அணைத்துக் கொண்டேன். மகளே, நீ பயந்தபோது உன்னிடம் அப்பா இருக்கிறேன் என்று சொன்னேன். மகளே, ஆனால் ஒரு நாள் உன்னிடம் நீ என் கையை பிடித்து அப்பா நான் போகிறேன் என்று சொல்லும் நேரம் வரும். அந்த நேரத்தில் அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஆழமாக ஒரு தந்தையின் இதயத்தை உடைக்கும் தெரியுமா? அது வார்த்தைகளால் சொன்னால் புரியாது. அன்று உன் அறை அப்படியே இருக்கும். உன் உடைகள் இருக்கும். உன் குழந்தை பருவ நினைவுகள் இருக்கும். நீ அமர்ந்த நாற்காலி இருக்கும். ஆனால் நீ மட்டும் இருக்க மாட்டாய். அப்போதுதான் ஒரு தந்தை புரிந்து கொள்வான். என்னவென்றால், நான் வளர்த்த மகள், நான் வளர்த்த என் அன்பு மகள் இப்போது இன்னொரு வீட்டின் மகளாகிவிட்டாள். அவன் உன்னை இழக்கவில்லை. அவன் தினமும் பார்த்த மகளை அவன் தினமும் பார்க்க முடியாத நிலைக்கு வந்து விட்டான். மகளே, மகளே, நீ ஒரு தந்தைக்கு சுமை அல்ல. நீ ஒரு தந்தைக்கு சுமை அல்ல. நீ அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானத். உன்னை வளர்ப்பது என் கடமை. உனக்கு நல்ல கல்வி கொடுப்பது என் கடமை. உன்னை நல்ல வாழ்க்கைக்கு அனுப்புவது, இவை அனைத்தும் ஒரு தந்தையின் பொறுப்பு மட்டுமல்ல. அல்லாவிடம் அவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அமானத். அந்த அமானத். அதனால் உன் தந்தை வயதாகும் போது, அவருடைய குரல் மெதுவாகும் போது, அவருடைய நடைகள் மாறும்போது, அவரிடம் பணம் குறைவாக இருக்கும்போது, அவருடைய அன்பு மட்டும் குறைந்து விடாது. எப்போதும் குறைந்து விடாது. மகளே, நீ எந்த வீட்டில் வாழ்ந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், உன் தந்தையின் துஆ எப்போதும்
உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கும். அது உன்னை தேடி வரும். நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று அவர் தினமும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் தினமும் உனக்காக துஆ செய்து கொண்டிருக்கலாம். மகளே, ஒரு நாள் உன் தந்தையின் கையைப் பிடித்து, நீ அப்பா, நீங்கள் எனக்காக செய்த அனைத்து துஆவிற்கும் நன்றி என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்நாளில் அவர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம். அல்லாஹ் நம் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். இது போன்ற மனதை தொடும் இஸ்லாமிய நினைவூட்டல்களுக்கு தீன் அண்ட் துன்யா விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல வாழ்வையும் நல்ல முடிவையும் வழங்குவானாக. ஆமீன்.